வந்துகிட்டே இருக்கும் இல்லையா? நைட்ல அந்த சில்லுன்னு இருக்கிறது வந்துருச்சு. ஆனா, பகல்ல சூடா தான் இருக்கு. வேர்க்குது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போ வேண்டியது தான். சரியா? இப்ப நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்றத வந்து ஒரு பார்வை பார்த்துருவோமா? கலர் ஸ்கீம்ஸுக்கு போனோம். இல்லையா? கலர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். கலர் வீல் பார்த்தோம். ஆ இங்க யாரோ ஒருத்தவங்க தமிழ் தமிழ் சரியா தெரியாதுன்னு யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? இல்லையா? இல்ல நம்ம இதுல யாரும் கிடையாது அப்படி. Is there anybody here who doesn't understand Tamil? And today only 1, 2, 3, 4, 5, 6, 7 people are here. Okay. Mm. Okay, the people who are not attending regularly, I will have to tell you this. Last moment problem should not happen. Okay, so now the university is asking for attendance, and attendance cannot be falsified. You know that, okay? And submissions are also becoming very necessary. Meaning classwork submission also is becoming very necessary. So, அதனால நீங்க வந்து யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் படி 80% அட்டண்டன்ஸ் வேணும் அப்படின்றாங்க. அந்த யூனிவர்சிட்டியில தெரியும் இல்லையா உங்களுக்கு? யூனிவர்சிட்டியில வந்து இது கேட்பாங்க. அப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படி இப்படிலாம் உண்டு. அதெல்லாம் ஏன் ப்ராப்ளம்ல போகணும்? கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருங்க. வராதவங்க, ரெகுலரா அட்டெண்ட் பண்ணாம இருக்கவங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருங்க. ஏன்னா, எக்ஸாம்ல இது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு மாத்திரம் தான் சிலர் வந்திருப்பாங்க. இப்ப ரெகுலரா அட்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்கலாம் என்னமாச்சும் நம்ம கத்துக்குறோம்னு சொல்லிட்டு வந்தவங்க. சரியா? நான் குறை சொல்றேன், அவங்கள பத்தி தப்பிதமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வேண்டாம். அவங்கள அப்படி அப்படி ஆட்கள் இருந்தாங்கன்னா, அத ஒண்ணும் செய்ய முடியாது. அது சரியில்ல ஆனா. ஒரு சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக இப்படி ஒரு கோர்ஸ்ல வந்து சேர்ந்து எனிவே அது அத பத்தி நான் கமெண்ட் அடிக்கக்கூடாது. ஆ ஆ கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இந்த மாரி சான்ஸ் வந்து லைஃப்ல உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. ம். வீட்ல உட்காந்துக்கிட்டு ஆன்லைன்ல அஃப்கோர்ஸ் வீட்ல ஆன்லைன்ல உட்காந்துட்டு இப்படி ஒரு கோர்ஸ அட்டெண்ட் பண்றதுன்றது வந்து அவ்வளவு ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய காரியம் கிடையாது. 1. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லவா? ஆ நான் நான் ராமச்சந்திரன் சாரும் இருக்காரு. நான் வந்து டீச்சர்ஸ்க்கு டீச்சர். ரொம்ப ரொம்ப வருஷமா டீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளு. நெறைய டீச்சர்ஸ் நெறைய 2, 3 பிரின்சிபல்ஸ் வந்து என்கிட்ட ஸ்டூடெண்ட்டா இருந்தவங்க. அப்ப நான் என்னுடைய டீச்சிங் வந்து ஒரு ஸ்பெஷல் டீச்சிங்கா இருக்கும். இத நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா, ஒரு அதுவும் உங்களுக்கு தேடி வந்து சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். வீட்ல வந்து தேடி வந்து சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். வராதவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான். வந்தவங்க ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்துகிட்டு இருக்கீங்கன்றது. வந்துகிட்டு இருக்கீங்கன்றது மாத்திரம் இல்ல, நெறைய நெறைய பார்ட்டிசிபேட் வேற பண்றீங்க. எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷம். நெறைய பார்ட்டிசிபேட் வேற பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த அந்த டிராயிங்க போட்டு அனுப்புறீங்க, இத போட்டு அனுப்புறீங்க. கேள்விகள் கேட்கிறீங்க. அ கேள்விகள் கேட்கிறதுன்றது வந்து ஆ எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வந்து கேள்வி கேட்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஆ அதனால கிளாஸ் சரியா அட்டெண்ட் பண்ணிருவோம். ஓகே, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சுருவோம். கலர பத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். கலர்னா என்ன அப்படின்னு. லைட் வந்து விழுகுது. சில கலர்ஸ் அப்சார்ப் ஆயிருது. சில கலர்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது. பிரதிபலிக்குது. அது அப்படிதான் கலர் தெரியுது. அப்போ வந்து கலர வந்து ஒரு ஒரு இடத்துல கலர் இருக்கு. அந்த கலர் எடுத்து இன்னொரு இடத்துல பூசி ஒரு ஓவியம் படைக்கிறோம். இல்லாட்டி ஒரு ஏதோ ஒரு ஒரு காரியம் ஒண்ணு படைக்கிறோம். அந்த இடத்துல வண்ணங்கள் கொண்டு வர்றோம். ஒரு கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம். ஒரு டப்பால கலர் இருக்கு. அத எடுத்து கதவுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம்.
அப்ளை பண்றோம் இல்லையா? அதான். அப்ப அப்ளிகேஷன் கலர்ன்னு சொல்லிட்டு ஒரு கலர் சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது ப்ரொஜெக்ஷன் கலர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்ளிகேஷன் கலருக்கு வந்து ரெட், ப்ளூ, எல்லோ பிரைமரி கலர்ன்னு சொல்லி சொன்னோம். இந்த ப்ரொஜெக்ஷன் கலருக்கு வந்து ஆர்ஜிபி பிரைமரி கலர்ன்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்புறம் பிரிண்டிங்க்குன்னு சொல்லிட்டு 3 கலர் மாடல்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இல்லையா? கிளியரா வந்து நம்ம அத புரிஞ்சுக்கிட்டோம். 3 கலர் மாடல். திரும்பியும் ஒரு தடவ எழுதி வச்சுக்கிறதுனா கூட எழுதி வச்சுக்கங்க. ஏன்னா, எவ்வளவு தடவ நம்ம வந்து அத கேட்கிறோமோ, எவ்வளவு தடவ அத வந்து நம்ம சொல்றோமோ, எவ்வளவு தடவ அத வந்து நம்ம பார்க்குறோமோ, போர்டுல எழுதி போடுறாங்க ஆசிரியர்கள். இப்ப நான் எழுதுறேன். அப்ப அந்த மத்த பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல இருக்குது. ஆ எழுதுறேன். அத பார்க்குறீங்க. அப்ப 3வது விஷயம் ஆகுது. அப்புறம் அத நீங்க எழுதுறீங்க. நீங்க எழுதுறத நீங்க பார்க்குறீங்க. ஸ்பெல்லிங் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்றீங்க. இன்னொரு நாள் ஞாபகம் என்னமோல அந்த இது என்னது அது அது? ஓ! கலர் ஸ்கீம் இல்லையா? அந்த கலர் ஸ்கீம் பொம்மை. ஓ! இல்ல. இது கலர் மாடல். ஓகே. கலர் மாடல்னா அப்ப இந்த 3 கலர் மாடல். இதுதான் பிரைமரி கலர்ஸ். இது செகண்டரி கலர்ஸ். அப்ப அது அந்த மெமரி வந்து இன்னும் பெட்டரா இருக்கும். அதனால இப்ப எழுதிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன ஒரு சாதாரண நோட் புக் ஒண்ணு வச்சுட்டு, சீப் நோட் புக்ஸ் இருக்கு இல்லையா? வச்சுட்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறத கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறத வந்து முக்கியமான வார்த்தைகள் வர்றத நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது நல்லது. நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன்னா, அத வந்து திரும்ப நோட்ஸா எழுதிக்கிறலாம். அந்த அந்த குறிப்பு எடுத்ததுல வந்து அத எக்ஸ்ப்ளைன் பண்ணி நோட்ஸா எழுதிக்கிறலாம். இன்கேஸ் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணலன்னா, நீங்க வந்து என்கிட்ட கேட்கலாம். சார் இது வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க. அத கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். 2 3வது இல்ல அது நமக்கு சிலபஸ்ல இல்ல. அது நான் ஒரு வார்த்தையா சொன்னேன். முக்கியமான வார்த்தை தான். டைம் வர்றப்ப நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னானே, நீங்க நெட்ல போய் தேடி கண்டுபிடிக்கலாம். ம். ஆக இங்க வந்தது வந்து அறிவ வளர்த்துக்கிறதுக்காக. ஆ ஆ தொழில் திறமைய வளர்த்துக்கிறதுக்காக. 2மே கிடைச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, பயன்படுத்தி முன்னேறிட்டே போவோம். சரியா? இப்ப வந்து கலர் மாடல்ஸ பார்த்தோம். அதுல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொன்னோம்? ஆ சப்ட்ராக்டிவ் கலர். ஏன்னா முதல்ல நம்ம பார்த்தது வந்து அப்ளைட் கலர்ஸ தான் பார்த்தோம். அப்ளைட் கலர்ஸ், சப்ட்ராக்டிவ் கலர்ஸ். அதாவது கலருக்கு ஒரு தன்மை இருக்கு. அந்த நிறத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. அது இன்னொரு ஒரு நிறம் 3 கலர் தானே நம்ம பேசிக்கா எடுத்துக்கிறோம். பிரைமரில வந்து 3 கலர் எடுத்துக்கிறோம். 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம்னா, எப்படி வச்சுக்கணும் 1, 2, 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதையும் சேர்த்தோம்னா, இந்த கலருடைய சக்தியும் போயிருது, அந்த கலருடைய சக்தியும் போயிருது. அடிப்படை கொ அ குணம், தூய்மையான குணம் வந்து போயிட்டு, இது 2ம் வந்து பாதி பாதியா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கு. அப்ப கழிஞ்சிருச்சு. பாதின்றப்ப பாதி கழிஞ்சிருச்சு. இதுல பாதி கழிக்கப்பட்டது, அதில் பாதி கழிக்கப்பட்டது. அது வந்து சேர்ந்து இங்க வந்து வந்திருக்கு. அப்ப தன்னைத்தானே குறைத்துக் கொள்ளும். சப்ட்ராக்டிவ் கலர். தன்னைத்தானே குறைத்துக் கொள்ளும் வண்ணங்கள். ம். அதுவும் ப்ராசஸிங் கலர் இந்த பிரிண்டிங்க்கு யூஸ் பண்றோம்ல, அதுவும் சப்ட்ராக்டிவ் கலர் தான். சிஎம்ஒய்க்கு சப்ட்ராக்டிவ் ஆயிருது அது. சரியா? ஒரிஜினல் அதோடைய இன்டென்சிட்டி போயிருது. வேறஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் கலர்ஸ் ஏற்கனவே நம்ம மத்த 2 கலர்ல செகண்டரி கலர்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? 2 கலர் சேர்ந்த கலர்ன்னு. அதுதான் இதோடைய பிரைமரி கலரே. ஆர்ஜிபி தான் இதோடைய பிரைமரி கலரு. சரியா? இப்ப ஆர்ல இருக்கக்கூடிய எல்லோவும், ஜில இருக்கக்கூடிய எல்லோவும், ஆரும் ஜியும் கலக்கிறப்ப தனி கலரா வெளியில வருது. அப்ப இவை 2ம் சேர்ந்து ஒரு முழுமையான புது வண்ணத்தை காட்டுகிறது. காட்டுகிறது, உருவாக்கல, காட்டுகிறது. இருக்கிறது தானே. அப்ப காட்டுகிறது அப்டின்னா வந்து, அத வந்து அடிட்டிவ் கலர்ன்றோம். ம். சேர்ந்து உயரும் வண்ணம். சேர்ந்து உயர்ந்துருது. தன்னுடைய தரத்த விட்டு உயர்ந்துருது. செகண்டரி கலர் வந்து பியூர் கலரா இருக்கு அங்க. சரி அத அத பார்த்தோம் இப்ப. அதுக்கப்புறம் நம்ம வந்து கூல் கலர், வார்ம் கலர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆ காம்ப்ளிமெண்டரி கலர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் கலர் ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்திருக்கும். அத பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. சரியா? இப்போ உங்களுக்கு நெறைய பிக்சர்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? அ பார்த்தீங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே, ஓகே. வெரி குட். ஓகே, ஓகே. இப்ப என்னன்னா, நான் சில கலர்ஸுக்கு வந்து நான் லிங்க் தான் குடுத்துருக்கேன். அந்த லிங்க்குக்கு போய் பாருங்க. சரியா?
கட்டாயமா நம்ம வந்து நெட்டுக்கு நான் போறதே இல்ல அப்படின்றது வந்து Facebookக்கு நான் போறதே இல்ல. ஏன்னா Facebookல வந்து நெறைய நேரத்த வீணாக்குது. உண்ம தான் சொல்றேன். உள்ள போனோம்னா நெறைய கதைகள் வருது. பாலிடிக்ஸ் வருது, இது வருது, அது வருது. ம். உள்ள போனோம்னா நெறைய டைம் வேஸ்ட் ஆயிருது. அது உண்மைய ஒத்துக்கிறேன். அதுல அதுல கட்டுப்பாடு இல்லாதவங்க Facebookக்குள்ள உள்ள போக்கூடாது. எனக்கு வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாடு உண்டுன்னு வச்சுக்கங்களேன். நான் Facebookல போனா தான் உங்களுக்கெல்லாம் நான் படங்கள் உங்கள மாரி நெறைய ஸ்டூடண்ட்ஸ் உண்டு. எனக்கு 5000 அ அங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு எனக்கு அங்க. அப்ப அவங்க எல்லாம் அத பார்க்குறாங்கன்றப்ப நான் Facebook தான் போறேன். Instagramல ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. சொல்லுங்க, சொல்லுங்க. ஏசுதாஸ். ஏசுராஜ். கை தூக்குனீங்களா ஏசுராஜ்? மைக் ஆன் பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஆடியோ ஆன் பண்ண முடியலையா? இது ஏன் ஆல் மியூட்டட்ன்னு வருது? மைக்ரோ உங்க சைடுல வருதுன்னா, அட்ஜஸ்ட் வியூ ஃபுல் ஸ்க்ரீன் இருங்க வரேன், இருங்க வரேன், இருங்க வரேன். ரிப்போர்ட் ப்ராப்ளம். ஹெல்ப் செட்டிங்ஸுக்கு போயி, அ என் மைக்க நான் அன்மியூட் பண்ண வேண்டியதில்ல. அடாப்டிவ் ஆடியோ ஜென்ரல்ல இருங்க நான் 1 செகண்ட் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஏன்னா, அது அப்ப நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அப்படி வந்துச்சு. இல்ல உங்கள தான் அன்மியூட் பண்ண சொல்லி சொல்லுது. என்கிட்ட இல்லன்னு சொல்லுதே. ஏன் வேற யாருக்காவது தெரியுமா? எப்படி இத வந்து அன்மியூட் பண்ணணும் அப்படின்றது வந்து யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க செய்யலாம் நம்ம. அ இல்ல எப்படி செய்றதுன்னு தெரியல எனக்கு. டைப் பண்ணி போட்டுருங்களேன். அ எஸ் ராஜ் நீங்க டைப் பண்ணி போட்டீங்கன்னா நல்லாருக்கும். ம். இல்ல எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு. நான் வந்து ஹோஸ்ட்டா வந்து நான் வொர்க் பண்ணவே மாட்டேன் எப்பயுமே. எனக்கு மாத்திரம் தான் பிரசன்ட் ஹோல் ஸ்பேஸ் பட் அன்மியூட் யுவர் மைக். என் மைக் வந்து எனக்கு அன்மியூட் ஆகணுன்றது எனக்கு தேவையில்ல. புஷ் டூ டாக். தெரியலையே! சுத்தமா எனக்கு தெரியல. யாருக்குமே மைக் ஆன் ஆக மாட்டேங்குதா? இது யாராவது ஸ்வேதாட்ட பேச முடியுமா? நான் இத இப்ப டச் பண்ணேனே, என்னுடைய ஃபோன டச் பண்ணேன்னா, கம்ப்ளீட்டா திரும்ப 10, 15 நிமிஷம் ஆயிரும். யாராவது ஆ ஓகே. யாராவது ஒருத்தவங்க ஸ்வேதாவ கூப்ட்டு, இது மாரி மைக்க கேண்டிடேட்ஸ் வந்து மைக் ஆன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
பிரசன்டேஷன் ஸ்டார்டிங் அது. சென்டர் ரியாக்ஷன். இல்ல என்ன விஷயம்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா, அத நம்ம பார்த்துரலாம்.